படுக்க என்னைய நாடு ஊரா போய் வாடா செல்ல மகனே 21 வருஷமா என்னைய நாட்டுல பேரு வாங்க வச்ச என் கலியரி காளி புலி ஐயா எந்த குதிரடா இன்னைக்கு எந்த குதிரையிலே இந்த கிருங்கா கோட்ட மண்ணுக்கு வர போறோம் சொந்த குதிரை கலியரி உத்தான் கரைய விட்டு என் காளி புலி ஐயா கொஞ்ச நேரம் கிருங்கா கோட்டையில உள்ள உன் தங்கச்சி பத்திரகாளிய கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க மக்களுக்கு உன் வீரத்தை அறியணும் ஆடாத சாமிகளும் ஆடே என் கலியரி காளி முனியன கூப்பிட்டா இறங்காத தெய்வமும் கிராமத்துல இறங்க ஆளுயர விச்சனுவாய் ஆளுயர விச்சனுவா என்னைக்கு நாட்டில் அதையாதுடா 18ஆம் படியா புளியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கிருங்கா போட்ட கிராமத்துக்கு உன் இடமணியே கொஞ்ச நலனி மேமாற்றி 18ஆம் படி கருப்பா குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா பாண்டி முனியையா நீ மேலமட கம்மாயா பாடா மேலமட
சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மின்னு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேலையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேலையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட என் மண்ணத்தை
இடியப்பம் அருமை அருமை தம்பி. டெய்லி பாத்ரூம் போகும்போது 3 தடவை சொல்லு இடியப்பம் இடியப்பம். எவன் படிக்க இருடா வெண்ணமேனே என்ன இடியப்பம் நப்பத்தா வச்சு இடியப்பம். ஹலோ ஹலோ இடியப்பம் புளிஞ்சவே 5 ஒரு கும்பலே புளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இன்ன வரைக்கும் அவுட் அடுப்பு ஏழு ரொம்ப முட்டை. ப்ளீஸ் ப்ரோ ஹலோ இடியப்பம்லாம் சொல்லாதீங்க. இடியப்பம் சொன்னேன் கூட பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நான் இன்ன வரைக்கும் சுயம் வாங்கி திங்க முடியாம சொல்றேன். என்ன எப்ப நீ பொத்துப்பா மயிர் மேனே உண்மையிலே தம்பி 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 லகுடு முண்டை ஓடுற ரோட்ல உங்க அப்பாவுக்கு இடது தோல்பட்டான் தூவான். இது மேடம் உங்க பிள்ளை உட்காந்துருக்கானா அருமையா நீ மொத்தமா சொல்றான் டீப்பா சொல்றான் லூப்பு சொல்றான். புள்ளைங்கடா கொடூரமா என்னது கிருங்கா கோட்டை. உண்மையிலே கிருங்கா கோட்டை மண் சாதாரண கிராமம் கிடையாது. ஒரு ஊரு உலகத்துக்கு தெரியணும்னா மொத்தம் 3 இருக்கணும். இதுல அகராரி பேவனாது கட்டிக்கிட்டீங்க நான் முத்திக்கிறேன் டைலாக். ஒண்ணு அந்த கிராமத்துல ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கணும், இல்லைன்னா எங்களை போன்ற நடிகர் இருக்கணும், இல்லைன்னா ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும். இந்த கிருங்கா கோட்டை மண்ணுக்கு எந்த வாடிகளையும் பிடிவிடாமல் ஆட்டநாயகனாக விளையாண்டு இந்த வீர நிலம் வீர பூமி கிருங்கா கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்த காலை சூப்பரா என் தம்பி. கிருங்கா கோட்டை வாடிவாச ஆட்ட நாயகன் ஜெயமணி நாச்சி காலை. அவன் மாட்ட கூட அவுத்து கட்டியிருக்க மாட்டேன். நாச்சி நாச்சின்னு சொல்லக்கூடாதுடா. இறந்த நாச்சி காலை இறக்கவில்லை, விரைவிலே அதனுடைய உயிர் மீண்டும் உயிர் வட்டு வள வந்து கொண்டிருக்கிறான் இளைய காலை. சின்ன நாச்சி பேர் வாங்க இலை நொப்பம். எங்க அண்ணே வந்துருக்கு. இலை சும்மா தம்பி இங்க வந்து பேசுறீங்களா? நான் பிறகு தந்துக்கிறேன். அண்ணே இல்லையாப்பா, இதே என் தம்பியோட உண்மையான பாசம். அவன் மனசுக்குள்ள அந்த காளையை எவ்வளவு அவன் விரும்பி இருக்கான் பாரு. அவனை கை தட்டி கொடுக்கலாம். ஓ மூத்திரத்தை சுத்தி திராங்க வர அவங்க கூறா, அதுக்காக ஓசை தூக்கிட்டே தெரியக்கூடாது. அதில் கட்டிங் கூட வச்சு திரும்பி விட்டுவாங்க. எத்தனை பெரியவங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்காங்க. உங்க பேர் சொல்லாட்டாலும் நீங்க எல்லாமே என்னுடைய அன்னைங்க மூத்தவர்கள். உங்களோட வழியில வந்த உங்க தம்பி எம்பியா. எங்க அன்னைங்க இல்லைன்னா நான் இல்லை. எத்தனை பேரு ஜல்லிக்கட்டிலே வடமாட்டிலே மாட்டு வண்டி பந்தயத்திலே வர்ணனை செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரு திறமை உண்டு. நான் ரசித்தேன், நான் எத்தனை பேரை சிரிக்க வைத்தேன். இது பெரிதல்ல, என்னை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். நொறுக்குது சூப்பர் ஓசியிலே ஓட்ட நத்தம் வர்ணனையாளர் எங்க அண்ணன் மூத்தவர் சரவணன் அவர்களை வருக வருகிறேன். அதான் எங்க அண்ணன், எங்க அண்ணன், எங்க அண்ணன் நாடகம் பார்க்க சொல்லுங்க. உன்னை பார்த்து நான் நிறைய சிரிப்பா, ஆனா அண்ணனை பார்த்து இந்த தம்பி சிரிச்சேன். எங்க அண்ணன் ஜீன்ல இருந்து வந்ததுதான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பாண்டா பாண்டா அருமையான பையன், நல்ல பையன். பாண்டா என்பவன் நீக்குறோம் நொப்பம். அவனை விளக்க மாதிரி அடிச்சு என் தம்பிதான் அல்ல பண்றான். கூமாப்பட்டி இல்ல, இது நாடகமா இல்ல பஞ்சாயத்தா? சாமி பாட்டை படிச்சுக்கிறோமா? எக்கோ இங்க செய்ய மைசெட்டி சூப்பர் தாங்க, நல்லா இருக்கு. ஓனர் யாருப்பா? நல்லா இருந்தேன். 300 உடனே ஓட்டுன செய்தி வெளி இருக்கலாம். அப்புறம் அப்புறமேல கொரியர்ல தம்பி கூமாப்பட்டி அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் கூமாப்பட்டி தங்கப்பாண்டிய சொல்லி சொல்லி விட்டுட்டு அவன் நல்ல புகரை போட்டு பயன்படுத்துறான். நான் என்ன செய்வேன்? அவன் விட்ட சாபம் என்னை பழிச்சு உள்ள வாரு ஒட்டாச்சு மாதிரி புஜி என்னங்க
இவன் திருந்த மாட்டான்டா டொங்காஸ் தர்றான்டா ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் எக்கோ வச்சு ஏத்துங்க கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல பிள்ளைகளே கிடைக்காது அண்ணே நீ வேணா ஆபரேஷன் பண்ணிட்டு வா ஐயா அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி கிருங்கா கோட்டை இருங்கா கோட்டை அருமை நல்ல 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 நன்னே அருமை நல்ல 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 நன்னே லேசா வேர்க்குரு பரப்புடுமே கிருங்கா கோட்டை கிராமத்திலேயே கட்டண கட்டழகி இருங்கா கோட்டை கிராமத்துல என் கட்டளை கட்டளகி பொல்லாத பத்திரகாளி குடியிருக்கா குங்குமம் பொட்டழகி நமக்கு பத்திரகாளி குடியிருக்கா குங்குமம் பொட்டழகி சொல்ல சொல்லுவாரே
இல்ல இது வந்து ட்ரையல் தான். ட்ரையல் தான். மெயின் பிக்சர் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான். என்ன ப்ரோ, இந்த தம்பி அங்கிட்டு கொண்டு போறது நல்லது. இவன் நாடகத்தை கற்றுக்குவேன். ஏன்னா ஓயாம அனுப்புனேன். வெதர்ல பருவ மாதிரி அந்த பையன். என்னப்பா விபூதியா? விபூதி எதுக்கு? போட்டு 2 பேர் ஜாமியானதுக்கு அரைக்கல விபூதி அஞ்சாம் பாடம் வந்தாண்டா டிரைவர். சில்லா மூர்த்தி பயிலகடா இடியப்ப மனோஜ் உள்ள வரீங்களா? உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் 1.5 வருஷம். சில்லா மூர்த்தி பயிலகடா இடியப்ப மனோஜ் பயிலகடா பப்புனு பயிலகடா கொடூரமா சிங்கம் புலாரிடா. என்னடா மரியாதை இல்லையடா? மரியாதை அறுத்துட்டேடா. ஈரக்கொலை இடியப்பம்டா. மொத்தத்துல என்னுடைய தம்பிடா சார்பாக எவ்வளப்பா? நெவுலிநாதன் பிள்ளை பெரிய நாச்சி துணை அன்பாலயத்துக்காக 1001. கடலப்பருப்பு கிளவி எங்க ஆத்தா. எங்க ஆத்தா எங்க வித்துருச்சு அதுக்குள்ள. சரி, ரொம்ப நன்றி தம்பி. என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. மடு ஆடுதடா. எப்பயுமே போய் பாரு. இப்ப கூட உள்ள போய் பார்த்துட்டு போ. விபூதி பாக்கெட்டு கொடுத்த தம்பி அவர்களுக்கு நன்றி. சாமி வர்றவங்களுக்கு நான் போடணுமா? போட்டு விட்டுறேன். சரி, இது நாடகம் நினைச்சியா இல்ல காது ஊத்து வீடு நினைச்சியா? கொடுத்துட்டு போவேன். இங்க வாடா, உனக்கு எந்த குறையும் வராது. கருப்பு கூட வாடா. காலி முடியா கூட வாடா. கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? 2 மைங்க இருக்காங்க. இன்னொரு கப்பலிங்க ரெடி பண்றான். கண்ண மூடு, கண்ண மூடு. ஓ, எந்த குறையும் வராது. கருப்பு உன்னை காப்பாத்தி தரேன். லாஸ்ட் பார் 2 மினிட்ஸ். ஏய், நானா ஊதி ஒட்டி அவங்க சிமெண்ட் அள்ளி அவெல்லாம் காங்கிரீட் போடுறவன். சாமி இருக்கு. வாழ்க்கையில என்ன எங்கேயும் வர மாட்டான். நம்ம பையன்தான், பெரிய பையன்தான். மேடையில தயவு செய்து யார் ஏற வேணா. காலையில கூட ஏறி தாய விளையாடுங்க. பேர் அன்பு கொண்ட எனக்கு ஒரு சந்தேகம்னு. தம்பி நீ மூடுப்பா. தம்பி சந்தேகத்தை தீர்த்து வைக்கலைன்னா உன் மடுவு கசியுமே. என்ன இல்லண்ணே, இந்த வெதர்னா கொட்டையாண்ணே. கொஞ்சம் உள்ள வரையா லைட் அடிச்சு காட்டுறேன். ஒத்திக்கிட்டு இருக்கிற டைலாக் தெரியாம தானே. நீங்க அப்படியே உட்காந்துருங்க, போகக்கூடாது. என்ன நீங்க தான் எனக்கு இது. அண்ணே நீ உள்ள போய் லைன் பண்ற மாதிரி இருக்க. மாடு புடி மாடு. உன்னே தூக்கி கொடுத்துடலாம். நீ அப்படித்தான் இருக்க ப்ரோ. அண்டா பெரிய சேட்டு மையன். ஏன் தம்பி தான் எங்கே போனாலும் என் தம்பி வந்துடுவாங்க. தம்பி தான் ஹலோ ப்ரோ, நான் சொன்னல அந்த பையன் வந்தா நாடகத்தை கிடக்குன்னு சொன்னல. தம்பி பேசாம இருக்கணும். இந்த ஊட பேசினீங்கன்னா நாடகம் கெட்டு போயிடும். அகராதியா பேசிக்கிட்டே இருக்கான்டா. பேசாம இல்லைன்னா ஊமை இல்லைன்றேன். நல்லா பண்றான். மதுரை முத்து சிசியன், எங்க அண்ணன் சிசியன். பேர் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் உடன்பிறப்புகளே, இது எதுல போய் முடியுதுன்னு இப்ப பாரு. அவனுக்கு தீபாவளி வெடி போடாம என்ன இருக்கான். இப்பதான் டபுள் ஷாட் வைக்க போறேன். கொலையாத்துட்டாயடா. தம்பி நீ சிரிக்க சிரிக்க எனக்கு புசு புசுந்தே இருக்கு. எனக்கு சிரிப்பு வருதுடா. சிரிப்பு வருதுன்னா போய் வாங்கிட்டு அவன் கவுட்டுக்குள்ள வந்து சரியா இருடா. இன்னும் திரிய கில்லல வெடி ஓடு இது ஓடுன்னு. பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சமம். ஆண்கள் பூரா கேப்டன் என்றால் பெண்கள் எல்லாம் மன்சூலுக்கானா? சரி, அதான் சிரிக்கக்கூடாது. சீரியஸா பேசிட்டு இருக்கேன் மேடம். தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசா. எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நீங்க நல்லது. எடுத்துக்கிட்டு எரிஞ்சே ஒரு என் கூடத்துல. அன்னை தெரசானா ஒரு பிள்ளைக்கும் தெரியல.
என்ன திராசுன்றானே சிங்கமூராரி சந்தையில் எதுவும் கத்திரிக்காய் வியாபாரம் பார்ப்பானா திராசுன்றேன் அந்த நோண்டுது வர ஒன்று ஏக்கா என்ன திராசுன்றேன் திராசு இல்லை ஹாலிவுட் அடிச்சு விடுவேன் நான் பேசுறதுனா டைலாக்கு எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு அன்னை தெரசா என்றால் யார் தம்பி யாரு இருங்கடா இடியப்பா அப்படி போடுறா அப்படி பேசுறா தூய்மையை குடிக்குமா அவன் இல்லடா எத்தண்டி வார்த்தை கேட்கிறேன் அண்ணன் தெரசா என்றே இடியப்பம் தெரசாவுக்கு இடியப்பம் என்றால் அப்துல் கலாமுக்கு தேங்காய் பால் அருமை நான் திருத்த முடியாது என் தம்பிகள் எல்லாம் என்னைக்கு திறந்தார்களோ நான் தெரிந்து கொள்வேன் ஐயா இவங்க காலடி மண் எடுத்துட்டு வாங்கல 2 தாயத்தை செஞ்சு ஓட்டுக்கிறேன் என்னை ரொம்ப படுத்தட்டேன் தம்பி இந்த ஊட தம்பி உடனத்தை பைய அவங்க எப்படி பச்சை பையில எவ்வளவு நல்லா பேசுறேன் இல்ல அவங்க என்ன பண்ணாலும் சரி தம்பி ஒண்ணு செய்றீங்களா ஒரு மண்ணெண்ணை குண்டை வச்சு என்னை எரிஞ்சு என்னை கொன்றுங்களேன் எம்கேஆர் இருந்தேன் தாயை செத்துட்டான் இருக்கட்டும் எம்புட்டு சித்திரவாதம் எம்புட்டு பெரியவெல்லாம் இந்த நாடகத்துக்கு எதுக்கு வந்திய நீங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க உங்க முகத்தை பார்த்தா நீங்க என்னைய பாக்குறீங்க ஒரு மாதிரியா ஆனா தம்பியை என்னைய பொண்டாட்டிய படுத்துற மாதிரி படுத்துறாங்க பொண்டாட்டிய கூட கேப்பு விடுவாங்கடா அப்பாட்டி மாதிரி கச்சா கச்சா நான் அடிச்சு தள்ளுறான் விதி ஏல பேக்கூதி நான் எதுக்கு பயப்படுறேன் பூரா எங்க அண்ணன் தம்பிய இந்த மாவட்டம் அப்படி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஏன் மதுரை மாவட்டம் அங்கிட்டு சண்டையில் துட்டுறாங்க அப்படியே ஆனா என் தம்பிய மாதிரி ஒருத்தங்க இல்லப்பா எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் தமிழகத்திலே அத்தனை மாவட்டமும் பேரு போன மாவட்டம் வீர நிறைந்த மாவட்டம் அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் யார் என்றால் தமிழ் உறவுகளே உயர்ந்தவர்கள் இந்த நாடகம் முடிய அப்படி 3 வருஷம் ஆகும்னே எனக்கு அந்த அந்த ஆலமரத்து கீழே ஒரு கொட்டையை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுக்கிட்டு இனிய படுத்துறேன் அவுசாரியா அவுசாரி குச்சிக்காய் அந்த அளவுக்கு பெத்து விட்டாங்க டேமேட் ஆண்களுடைய விந்தணுக்கள் ஏலே இது என்னடா சேலம் சிவராஜ் வைத்தியசாலையா தம்பி என்னை பேச இருக்கும் ஆத்தா எல்லாம் உங்க மேலதான் பால்ட் இப்படி பேசும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஊதாங்குலையில வேட்டி எது வந்துட்டு ஊதாங்குலையில வெதர்ல டங்குன்னு அடிச்சு அப்படியே தீண்டுவேன் அதோட 3 நாள் உப்பு ஒத்தரம் மோர் மிளகா ஐயா அப்பனா நடக்க முடியாதே உனக்கெல்லாம் அடிக்கிறோம்னா உலக்க காணாது மூல பௌத்திரம் பார்த்துருக்கேன்னு கேட்குறேன் அல்ல ஏன்னா தீபாவளிக்கு அவன் என்னது குளிக்கும் போது அதை எடுத்து அனுப்புனேன் நான் சேட்டை வச்சு தம்பி கொஞ்சம் உள்ள வரீங்களா வெடி தீபாவளி என்றால் என்ன தீபாவளிக்கு டொங்காசு தாண்டா பிள்ளைகளை வளர்ப்பது யார் கடமை இல்ல நரசு எந்த பிள்ளையும் நல் பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவதாவதும் தீவனாவதும் பெற்ற தாய் தந்தை வளர்ப்பதில்லை பெற்ற தாய் தந்தை இல்லை என்றால் நாம் அனைவரும் இல்லை இந்த உலகத்திலே சாமி நான் அப்பாவும் அம்மாவும் தான் விளக்கமார் சிங்கமுனா இருக்கு எங்க அண்ணே வாங்க போகுது விளக்கமாரை வைத்து தம்பி ரோட்டை எதுக்குடா போட்டா சாணியை தொளித்து விளக்கமாற வைத்து கூட்டி விட்டு கோலம் போட்டு பின்பு அலங்கோலமா நின்றா எங்க அப்பத்தான் ஏன்னா உள்ள போனவனே எங்க ஐயா பிடிச்சி அடிச்சிருவாரு மயத்தை பிடிச்சு இன்னைக்கு எங்கே கோலம் எங்கே தாய்மார்களே
கோலம் எங்கே, சாணி எங்கே? எங்க சாணி தொளிக்க 5 மணிக்கு வாங்க. இப்ப எல்லாம் தம்பி நீங்க பேசாம இருங்க, உங்க சப்ஜெக்ட்டுக்கு வரல. தாய்மார்ட்ட ஆத்தாமார்ட்ட பேசுறேன். என் தாய்களே, சகோதர சகோதரிகளே, விடிய காலம் சாணி தொளித்து விட்டு தான் மற்ற வேலையை செய்வேன் என்று சொல்ற தாய்மார் இருந்தா கை தூக்குங்கள் பார்க்கலாம். மணிக்கட்டோட ஒடுத்து விடுவேன். எங்க சாணி தொளிக்கிற? ஓசை வச்சுக்கிட்டு அடிக்கிற, ஓசை வச்சு கிறிஸ்டான் அடிக்கிற புருஷன் சட்டி லேது, வேட்டி கிளீனிங், சுமால் பாம், சொட்டு மருந்து ஊத்த ஒரு உள்ள கிராஸ் ஆகக்கூடாது. இப்போ கொஞ்ச நேரத்தில் நானே லூசு குடிச்சிருவேன். இந்த வாரு செல்லு என்பது எங்கே வைக்க வேண்டும்? என் தம்பி வைத்திருக்கிறானே செங்கக்கல்லுக்கு மட்டக்கம்புக்கு கூட. ஏன் இங்க வைக்கிறேன்? குறைஞ்ச சார்ஜை அந்த டவராகப்பட்டது லென்த்தாய் ஏற்றி விடும். சார்ஜ் ரொம்ப ஸ்பீட் ஆயிருமானே, அவன்கிட்ட ஏத்திக்கொள். கல்யாணம் தம்பி அது தப்பு. தூத்துக்குடி கொத்தனார், நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் இந்த டைலாக் எடுத்துக்கங்க. தமிழகத்தில் உள்ள கொத்தனார் எத்தனை வீடுகள் குடிபோக கட்டினார், இதுதான் உண்மை. யோசிச்சேன். கொத்தனார் வேலை ஆகக்கூடிய எங்க அன்னைங்க இருந்தா கை தூக்குங்க. என் தம்பிகள் இருக்கீங்களா? எல்லா வேலைக்கும் கை தூக்குவேன். அடுத்து டீ மாஸ்டர் சொன்னா கூட தூக்குவேன். இந்த உலகத்துல நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கக்கூடிய வேலைகள் அத்தனையுமே புனிதமானது. உண்மையாவே இதுல இந்த வேலை செஞ்சா பெரிய ஆளு, அந்த வேலை செஞ்சா பெரிய ஆளு கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் தம்பி இந்த 4 பேர் பாருங்க, எந்த வேலையா இருந்தாலும் உங்க சொந்த வேலையா இருக்கணும். அதே மாதிரி நிற்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையிலேயே நத்தம் பஸ் ஸ்டாண்டில் TN 42 ஒரு ஜவுளி கடை, ஒரு ஆடையகம் இருக்கிறது. நித்தம் ஒரு ஆடை அணிந்து இந்த மேடைகளை என்னை நடிக்க வைத்த நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள TN 42 ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் இங்கே வந்திருக்கிறார். கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி 1 லட்சத்துக்கு மேலான துணிகளை எனக்கு கொடுத்து என்னை அழகு பார்த்த கலைஞன் TN 42 நத்தம் பஸ் ஸ்டாண்ட். வாழ்த்துக்கள் என் தம்பி. நல்லவர்களை மறக்கக்கூடாது. வா என் சிங்கா, வா. என் தம்பியெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திருவிழா நடக்கக்கூடிய விழாக்கள்ல என் தம்பியை பூரா ஒரே மாதிரி உடை உடுத்துன்னு நினைப்பீங்க, ஒரே மாதிரி ஆடை அணியணும், ஷூ அணியணும், என்னென்னமோ நினைப்பீங்க. அதெல்லாம் நடைமுறைக்கும் உலகத்துக்கும் முத கொண்டு வந்தவன் என் தம்பி நத்தம் TN 42 ஜவுளிக்கடை உரிமையாளர். என் தம்பியை அழைக்கிறேன். உண்மையிலே என் தம்பியை கடைக்கு போய் நான் விளம்பரத்தை சொல்லலை. அங்கே காசு இருக்கிற குழந்தைகளும் தம்பிகளும் வருவாங்க, அன்னைகளும் வருவாங்க. ஒரு தம்பி காசு இல்லாமல் சைக்கிளில் வந்தார். வரும்போது அந்த சட்டை 250 ரூபான்ட்டார். இவர் சொன்னார், நான் சட்டையை எடுத்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், போட்டா கட்டா சாப்பிட்டு வரேன்னு. எவ்வளோட வச்சுருக்கேன்? நான் 500 ரூபா வச்சுருக்கேன். அந்த தம்பிகிட்ட வெறும் 150 ரூபா வாங்கி 2 சட்டை கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். TN 42 நத்தம். யாருக்கு ஆடை வேணுமோ தம்பியை நாடுங்க. ஏன் சட்டை இதெல்லாம் தச்சிட்டீங்களா? விஜய்க்கு ஒரு லங்கோடு தைக்கணும், குசுனா அப்படியே எப்பி வர்ற மாதிரி. கேப்பை கழட்டக்கூடாது, கேப்பில் அடிச்சுட்டு வாங்கி தான் கேப் பண்ணுறது. சாங் பாடுவோமா? நீங்க டயர்டாகி சம்பளத்தை அங்கிட்டு தள்ளிட்டு போவீங்க. ஹலோ, எல்லா கதையும் உண்டு. அது கார்த்திகை 30 தானே சொல்லுவேன். இந்த தம்பியை சொல்லுங்க, தம்பி பேசாம இருப்பான். ஹலோ, எக்கோ வைப்பா. தென்பாண்டி ராமன்
ராமநாடு ஐயா நான் பிறந்தது சிவகங்கையாய் தங்கம் அப்துல் கலாம் பிறந்தது ராமநாடா என் தங்கம் பிறந்தது ராமநாடு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த வீர தமிழன் அப்துல் கலாம் பிறந்தது ராமநாடு. ராமநாடு அவர் வருவார், அவர் வருவார், திரும்பி வருவார், வருவாரோ என்று சொல்லி அப்துல் கலாம் மறுபடி இந்த புண்ணிய பூமி தமிழ்நாட்டுக்கு வருவார். அவர் வருவார், வருவாரோ என்று சொல்லி கண்கலங்கி நிற்கிது தமிழ்நாடு. உண்மைதான? கை தட்ட மாட்டீங்களா? அசிங்க நமக்கு தேவை. தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, ராம 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு, படுத்திருக்காரு, வைக்கரும்பா. வைக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
ஒற்றுமை இருந்தால் தமிழனை யாருமே அசைக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சொந்த பந்தங்கள் தான். பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற. ஓடுற ரத்தமும் வீரமும் ஒன்று. அனைவரும் சொந்த பந்தமே, அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே. இதுதான் உண்மை. என் தம்பிகள் எல்லாம் இவ்வளவு நேரம் அண்ணனை எடுத்து பேசினார்கள். இப்ப ஆப்பாய் விட்டார்கள். காரணம், அப்துல் கலாம் பத்தி அண்ணன் ஏதாவது கொஸ்டின் கேட்பார் என்று திகைத்து நிற்கிறாய் சின்ன புத்துரு. அப்துல் கலாம் ஐயா என்ன செய்தார்? இடியப்பம். பரவாயில்ல, அழகர் மையம் இடியப்பம். பொன்னிச்சாமி மையம் என்ன சொல்ல போற? தேங்காய் பால். அருமை. அப்துல் கலாம் ஐயா இடியப்பம் வைத்தார் என்று சொன்னார். நல்ல வேலை தீப்டி ஆபீஸ்ல வேலை பார்த்துன்னு சொல்லாம போனேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் படித்த படிப்பையும் வாங்கிய பட்டத்தையும் வீணாக்கவில்லை. உலக நாடுகளே இந்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு உண்மை தமிழன், வீர தமிழன் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தில் உள்ள மக்கள் மறக்கலாம் என்னுடைய உறவை. யார? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை. இந்த உலகம் உள்ளவரை என் தமிழர்கள் மறக்க மாட்டார்கள் அந்த ஏவுகணை நாயகனை. மேலே வாங்கோ. அவங்க மேடைக்கு வர என் மருமகன் பார்த்தா மாமாட்ட வாடா என் தங்கம். அருள்மிகு ஸ்ரீ சேவகமூர்த்தி துணை யாசிகா ரேஸ் வண்டி உரிமையாளர் அஜித்குமார் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 இருக்குமிடம் சிங்கம் முன்னாரி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. செருப்பு எடுத்துட்டு போங்கப்பா. தம்பி, செருப்பு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நகைச்சுவையா? வயதான காலத்திலையும் உழைத்து இரவு கண்மொழித்து வாழக்கூடிய இந்த தாயை நான் பல முறை கூப்பிட்டுருக்கேன். அன்பாலயத்துக்கு வர மறுக்கிறேன். ஏன்னு கேட்டேன் இன்னைக்கு. ஏத்தா அன்பாலயத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு கேட்டேன். அது சொன்னிச்சு, கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்துருக்கேன், பூரா அரிச்சுக்கிட்டு வந்துடுறேன்னுச்சு. ஏய் சொல்லலையும் சத்தியம் பண்ணு. கள்ளப்பருப்பு வித்து வட்டிக்கு விட்டுருக்கீங்கன்னா, நீ கள்ளப்பருப்பு கடை ஓட்டுனீங்கன்னா திஸ் பிளாட் ஓனர் வெற்றி அடவாய வீரத்தாய். ஒரு தை தட்டலாம். எங்க அம்மா தான். எங்க அம்மா முத்துவள்ளி இளையது, இது மூத்தது. அது அங்கே அன்பாலயத்தில் எங்க ஆத்தா சாம்பாருக்கு பருப்பு கிடையாது, இது பருப்பு விற்கிது. நன்றி என் தாயே. உலகத்துல ஆண்கள் ஒரு மாசத்துக்கு முடியலன்னு படுத்துக்கிட்டாலும் விறகு வெட்டியாவது நம்மளையும் பிள்ளையும் காப்பாத்துறேன் என் தாய்மார்கள். அதுக மாதிரி முடியாது. அதுக மாதிரி நம்ம என்ன சீட்டு விளையாடுறோம்? சீட்டு வந்து யோகா இருந்தா ஜெயிச்சுக்கிட்டு காசு அள்ளிட்டு வரலாம், இல்லைன்னா டவுசரை உரிய கொடுத்துட்டு முண்டை மாறவனேன். ஆனால் பெண்களுக்கு உரியது தாயம். விருத்தம் உங்களுக்கு தான் விழுங்க. அப்படி உறுத்தி விட்டா வெறும் 12 தாயமாத்தே விழுகும். 6 இப்ப கேட்க கூடாது. முதல் நாய துவ முண்டை, நாய துவமுடா. ஆனா அந்த தாயத்திலையும் விருத்தம் என்பது யார்? ஒருத்தன் உருட்டி போடுவதே கோத்தா விருத்தம். கட்டையை எப்படி உருட்ட வேண்டும் என்று தாய்மாற்ற சொல்றேன். குலசாமி நினைத்துக்கொள், உன்னைய புரணி பேசக்கூடிய எழுத்து விட்டு லாங் லாக் நினைத்துக்கொள். நிலைத்துக்கிட்டு தாயை கொட்டிய கரிச்சா பூச்சான்னு திரிக்க உருட்டி அப்படி கிருச்சன் விட்டு விருத்தமா விழுகும். அதுக்கு எதுக்கு நீ கெட்ட வார்த்தை பேசுற? எங்கூர் பொம்பளை எல்லாம் 100 வேலைக்கு போயிட்டு புளிய மரத்து கீழே பழங்கள் மண்டையிலே விழுகும். அதுல தாயம். எங்கூர் பொம்பளை சொல்றேன், உங்களை சொல்லலத்தா. டிஸ்டன் எங்கூர் பொம்பளை அப்படி கட்டையை உருட்டிட்டு ஒரு பொம்பளை சொல்றா, அடி குச்சிக்காரி ஒரு 2, அடுத்த பொம்பளை அடி தேவடியா ஒரு 3, அடி லம்பாடி வாடி என் தாயம் நக்குறதுக்கு அங்கே போற. எங்க நக்க போற? செய்யலாமா? நக்குன்னு சொல்லக்கூடாது. என் தம்பி நீ எந்திரிச்சு போடா. ஐயா அவனை ஏதாவது செஞ்சியா? அட எழுத்து பேசாதடா.
பேச வந்தது மறந்துவோம்டா. ஒரு விழா நடத்தக்கூடிய வழி வீட்டை பேச முடியாது, ஏதாவது சொல்லி விட்டுறாங்களப்போ. என் தம்பி அதேன், எங்க அன்னைங்கெல்லாம் சும்மா இருக்கு. ஏன் தம்பி அதேன் பேசிட்டு போங்க, அண்ணன் பேச விட்டு மெதுவா பேசு. தம்பி எதிர்த்து பேசாதடா தம்பி, எதிர்த்து பேசக்கூடாது. லைட்டா விபூதியை போட்டேன்னு இவன் 3 நாளைக்கு விட்டு வராம அடைச்சுக்கிறேன். பெரிய கோடாகி பேசாம போடுறா ஒரு 12. ஆட டேலே, ஆனா நீ விருத்தம் போட்டா தாய கட்டிய நெளிய இப்படி குத்தி போட்டான்னு அப்படி நெளிஞ்சுக்கிறான். என் தம்பி மைசெட்டு போறான் பாரு, அவன் மூத்தத்தை குடி உன புத்தி வரட்டும். உப்பு கைக்கும்னே நேத்து போய் அப்படி சுமுட்டா திருகுறேன், நீ லப்பு லப்புன்னு அவன் மண்டையை போட்டு திருகுற. ஏ இருப்பா, பொழுதனைக்கும் பாட்ட போறதுக்கு நானா மைசெட் ஆபரேட்டரா? அவனே பட்டன் தெரியாம அப்பையில இருந்து ஒண்ணு அந்த எச்சியை தொட்டு முறுகிக்கிட்டு இருக்கேன். இதுல சவுண்ட் வருமோ அதுல சவுண்ட் வருமோ. ஒரு ஊர்ல எல்லாம் ஒரு தம்பி மைசெட்ல வாலியம் வைக்க சொன்னேன், அவன் பாட்டுக்கு போதையில பொழுதனைக்கு திரிகிட்டே இருந்தேன், வாலியமே இல்லை. என்னன்னு பார்த்தா அவன் கையில ஒத்த தண்டி ஒரு கட்டி பரப்பட்டுருக்கு, அதை போட்டே திரிகிட்டு இருந்திருக்கேன் போதையில. இப்பதான் யோசிச்சேன், பரவாயில்ல சிரிச்சுட்டாங்க. மைசெட் என்பது என்ன தம்பி? தம்பி இதுக்கு நீ என் கிட்டே அத்திருக்கலாம், நல்ல சோக்கு தான். மைசெட் என்றால் என்ன? சவுண்டு கேட்கும், ஆம்பளு 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 கேட்கும். அதான் கள்ளப்பருப்பு என்ன எரியா புள்ள தத்தளிக்கிற கோத்தா நீ பருப்பு என் குடி கட்டான உன் குடி வளரும். நீ சூம்பணும் போ. மைசெட் என்றால் என்ன? திருவுறது தம்பி அவங்க பரவாயில்ல, பூராத்தையும் செட் பண்ணி போடுவதுதான் மைசெட். ஏண்டா நீங்க தான் பிளேடு போடுவீங்களா? நான் அதோட கொடூரமா யோசிப்பேன். மைசெட்டிலே பல விதம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் பண்ணுவது ஒரு விதம். நிறுத்து, உன் பேச்சு தவறு. கர்ணா, உன் பேச்சில் பிழை இருக்கிறது. கரண்ட் கொடுத்தா வராது, முதல் அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவரே வருவார். இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களே நீங்க சொல்றதுக்கு பூரா நான் எவ்வளவு நெஞ்சு புண்ணா இருப்பேன். தம்பி அந்த இடியப்பம் கட்டையை நெளிச்சே விடுவேன், புளிஞ்சது போதும்பு செத்த சப்பாத்தி ஓடு, அப்புறம் இடியப்பம் புளி. இந்த சின்ன பையன் முத கொண்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து பல தொலைபேசி என்கிட்ட வருது. சிகரெண்ட் விலைக்கு இல்லை தம்பி, கால்கள் கால் வருது. யாரு கால்? டீச்சர் காலா? எம்கேஆர் துணை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க ஒரு டீச்சர் என்கிட்ட. எதை நிறுத்த சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். கப்ளிங் ஓசை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன் மேடம்? பயலு ஊரா அதையே மனப்பாடம் பண்ணிட்டு வர்றேன். கப்ளிங் என்றால் ஓசை என்றால் இந்த கிளம்பிட்டாங்களா இவங்க. ஒரு குட்டி சாங்கு பாடுவோம், அதுக்கப்புறம் எக்கோ வச்சு நல்லா தயவு செய்து அந்த தேவி தேவியா என்னது சரி தேவர் உண்மையிலேயே அந்த பேருந்துக்கு வழி விடுங்க. நீ மெதுவாவே போ, 100லயே போ, மெதுவா 100. அண்ணே அந்த பசங்க ஒரு ரவுண்ட் திருப்பி ரிவர்ஸ் எடுத்துமா கிளஞ்சு ஓடி சாங்க. யானை இந்த வர்றேன், யானை செத்த இறதிங்கிட்டேன். பம்பா நதி ஓராய் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி ஓரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதி ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலைக்கு மேல இருமுடிய தலையும் சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதி ஓரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம்.
உரிமையாளர் ஆனந்த் அவர்களை எம்கேஆருக்காக ரூபாய் 501. நன்றி எனது அன்பு அண்ணனே, நன்றி. எத்தனை தீய பழக்கத்தை நம்ம ஈடுபட்டாலும் கார்த்திகை 1ஆம் தேதி என்றால் ஞாபகத்துக்கு வருவது எது? ஹலோ, எது? நீ என்னடா சொன்ன? தீயா தம்பி, இடியப்பழம் இல்லை இருப்பா. ஹலோ, கார்த்திகை 1ஆம் தேதி எல்லாரும் ஹலோ, எதற்காக மாலை போடுறாங்க? ஹலோ, ஐயப்பன் இல்லடா, ஐயப்பன் ஹலோ, முருகன். ஐயப்பன் முருகன் யார்? அப்படி சொல்லு, ரெண்டும் ப்ரோ, அடிச்சு விடுங்கடா. அண்ணன் தம்பி. முருகனுக்கு வாகனம் மயில், ஐயப்பனுக்கு வாகனம் புலி, எலி. இது நாடகமே கிடையாது, இது கம்மா மீன் 7000 இடம். ஆனால் எத்தனை மாலைகள் போட்டாலும் உண்மையான மாலை எந்த மாலை? பெண்கள் அணியக்கூடிய செவ்வாழை கிடையாது, பனனா. ஓம் சக்தி பராசக்தி. நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் இத்தனை அசைய மாட்டேன். பச கவுத்து விட்டாங்க. நல்ல கொஸ்டின். இங்கே தாய்மாரெல்லாம் இருக்காரு, இவர்கள் எப்படி அல்ல. அன்று பசை சாய்த்தவர்கள் எந்த மாவட்டம், எந்த ஊரை சேர்ந்த பெண்கள்? ஆச்சரியம். ஆமா, இவர் தானே அந்த வண்டியில வந்து சீட்டை சுத்தம் பண்ணாரு. மதுரை மாவட்டமா? ஆனா இங்க இருக்க தாய்மார்கள் அத்தனை பேருமே என்ன ஒண்ண காத்திருக்காங்க தெரியல. இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேருமே பக்தியிலே சிறந்தவர்கள். இவர்கள் உண்மையான பக்தர்கள். அப்ப கைதட்டல என்றால் உங்களிடம் பிழை இருக்கிறதா மேடம்? அந்த பிரத்துல நீங்க யாரும் ஜாயின் பண்ணி போனீங்களா? போனீங்களா? ஓம் சக்தி என்றால் என்ன டிரைவர்? ஓம் சக்தி என்றால் என்ற ஓம் சக்தி. ஓம் என்று எதை சொல்லுகிறோம்? இந்த காதுதான் ஓ, அதுல குத்துறாகல, காது குத்துறாகல, அதுதான் இம், அதான் ஓம். சக்தி தருபவள் ஓம் சக்தி. எந்த சாமி ஈஸியா பேச முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாமியும் அத்தனை கிராமத்தில் உள்ள தெய்வங்களும் துடியானவை என்பது உண்மை. இதுல நிறைய பேரு ரொம்ப முட்டாள்தனமா நினைக்கிற. தூத்துக்குடி பக்கம் ஒரு சாமியார் இருக்கார். ஆமா, அவருக்கு என்ன, எவ்வளவு குடிகாரனா இருந்தாலும் ஒரே ஒரு கயிறு தான், கையில கட்டினா அப்படியே கப்பு எடுக்கும் போது அப்படியே வாய்க்கு வராத நின்றுக்குருமா. எங்க நிக்குது அந்தாலே? கொஞ்சம் உன்னைய அனுப்பி விட்டு அவன் கப்போட தான் நினைக்கிறேன். சாமி என்பது உண்மை. சாமியை நம்புவர்கள் யாரா இருக்கீங்க? நாங்கெல்லாம் பரம்பரை கோடான். கள்ளிச்சேரி காளிமுனியே 18ஆம் படியா. இந்த சாமியெல்லாம் எதுக்கு மேடை மேடைக்கு சொல்றேன்? இந்த சாமியில் இல்லை என்றால் நான் இல்லை. நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருக்கும். உங்க சாமி எத்தனை சாமிக்கு எத்தனை நேர்த்திக்கடை நீங்க போடலாம். எத்தனை சாமிக்கு நீங்க அன்னதானம் கொடுக்க காசு கொடுக்கலாம், பால் கூட எடுக்கலாம், அளவு குத்தலாம், உருண்டு கொடுக்கலாம். ஆனா உங்க முப்பாட்டன் காலத்திலிருந்து வணங்கி வந்த குலசாமியை மட்டும் மறந்த என்றால் ஒண்ணு செய்ய முடியாது. உங்க குலசாமிய உள்ள விடாம வேற சாமியை வச்சு நீ கும்பிடு, உடஞ்சுக்கிட்டே இருப்பேன். கோயிலுக்கு கிளம்பிருச்சேன் கண்ணே. அதனால எல்லாருமே ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருங்க. எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டு நேர்த்திக்கடன் போட்டாலும் உங்கள் பாதுகாப்பு அவசியம். பாதுகாப்பா போங்க. மனக்கவலைய போக்குற இதுக்காகத்தான் மாலை ஓடுற. மாலை ஓடும் போது தாய்மார்களுக்கு என்ன குத்தாட்டம்,
சாமி குத்தாட்டம் போட்டு வர சொன்னுச்சா? நைட் நேரம் சாமி வந்து உன்னை எழுப்பி ஆளுமா டோலுமா பாட்டை போட்டுக்கிட்டே இந்த ஆலயத்துக்கு சொன்னுச்சா? கிடையாது. இது விழிப்புணர்வு. எல்லாரும் ஒரு மனதோடு ஒன்றுபட்டு பக்தியோடு சாமியை கும்பிடுங்க. அந்த பக்திக்கு சாமி கண்டிப்பாக அருள் தரும், அருள் தரும், அருள் தரும். என்ன பேசினாலும் பருப்பு வேகலை. இப்பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு நாடாருடைய உரைமுறை சார்பாகவும் ஜல்லிக்கட்டு நாயகன் நாச்சியாலை சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. நாடார் இளைஞர் பேரவை மற்றும் ஜல்லிக்கட்டு நாயகன் இந்த கிருங்காக்கோட்டை மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்து விட்டு ஐந்தறிவு சிவனில்லை நாங்கள் வணங்கக்கூடிய சாமி என்று பேரும் புகழும் பெற்று சென்ற ஆட்ட நாயகன் நாச்சிகாலை நண்பர்குழு கிருங்காக்கோட்டை சார்பாக மலர் மாலை அணிவித்து 3005 ரூபாய் நன்கொடை அளிக்கிறார்கள். அன்பலயத்துக்காக நன்றி உறவுகளே, நன்றி. மலர் மாலை அணிவித்து ஆமா எத்தனை பேர் இவ்வுலகிலே பிறந்து எத்தனை முன்னோர்கள் என் பாட்டமார்கள்லாம் நமருக்குன்னு விட்டு விட்டு சென்றதுதான். காசு எடுத்துக்கிறவா? காசு எடுக்கிறேன். ஏடிஎம் நம்பரு இருந்ததுக்குள்ளையா? நான் உன் கார்டு இந்த மாலையை கலட்டவா? ஈரமா இருக்கு. யோகா மகா ஸ்நாக்ஸ் அணைக்கரை பற்றி சார்பாக ரூபாய் 602 ரூபாய். இதை வாங்கிட்டு போய் இதில் வச்சு வந்து கொடுக்குற. சரி சரிப்பா, இது எதுக்கு அங்கே கொண்டு கொடுக்குற? நன்றி நன்றி அன்பு புத்துரு. அப்போ அப்போ வந்து இந்த நடிப்பு தானே போன மணியில் கம்பு கூட்டில் ஆரம்பிச்சேன். என்ன நடிப்பு? 40வது நடிப்பு. பெரிய சிமெண்ட்டுக்கல்ல இறக்க இல்லை. ஒரு நாய வேணாமாடா? என் தம்பி சொன்னது மாதிரி டிரைவருமா டிரைவரும் அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன சொன்னாலும் பலிக்குது. இது எதுக்கு? நீங்க மாலையை போடுங்க, பக்தியோடு இருங்க. ஏன் வெடிக்கத அவன், வெடி ஓட்டமே அவன். யானை கதை, யானை கதையா? இரு, யானை கதை அழகா சொல்லுவேன். சிங்கம் முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமே ஒரு யானை, அதுக்கு சுகர். அது டெய்லி வந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. வாக்கிங் நடந்துகிட்டே இருந்திருக்கு. யானை வந்து உத்ரோசமா. தம்பி எந்த ஒரு யானை கிடையாது, யானை. எந்த ஒரு யானை, அவங்க அப்பா பேர் என்ன, அது எங்கன போய் தப்புனாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. யானைன்னா முடிச்சுக்க. அந்த யானை டெய்லி சிங்கமுனாரி பஸ் ஸ்டாண்டில் வாக்கிங் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ சிங்கமுனாரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு எலி, நல்ல எலி, காலெல்லாம் முடுக்கானு தான் இருக்கும். அந்த எலி யானை கப்ளிங்க பார்த்துருச்சு. பார்த்துட்டு இந்த யானைட்டு வேமா வந்து, உனக்கு நான் 2 உளுந்தோட வாங்கி தரேன், ஒரு நாளைக்கு ஒன்று டொங்க சொல்கிறேன் சொல்லி. அப்போ இந்த யானை சொல்லியிருக்கு, நான் தும்பிச்சங்கிட்ட சத்து நடிச்சு கொண்டு வரேன் முண்டை போ அப்படின்னு இருக்கு. நான் உன்னை விடவே மாட்டேன், நான் நேற்று நீக்குற படம் பார்த்தேன் இந்த எலி, அதனால உன்னை 2 அடி ரப்பரம்னு அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. இங்கே வேணாம், டிராபிக் ஆயிரும், அப்புறம் டிரைவர் கீராட அப்படின்ட்டு வந்து அடிச்சிடுவான், நீ செத்து போ எலி. சிங்கமுனாரி அவுட்ரு வந்துரு, சீமக்கரில் போகக்கூடாது, நான் பண்ணும்போது என் ஓசை முள்ளு குத்திரும். அப்போ வா தென்னந்தோப்புக்குன்னு சொல்லிருச்சு யானை. தென்னந்தோப்பில் போய் இந்த யானை கடுமையாக நிற்குது. எலி இன்னைக்கு பிச்சை எடுத்துறோம்னு கிரீம்லாம் போட்டு. இந்த எலி 3 மணி நேரமாக தேடி இருக்கு கப்ளிங்க. படக்குன்னு உள்ளே போயிடுச்சு. அப்புறம் யானை பட்டான்னு குசை போட்டு வெளியே தள்ளி விடுச்சு. அப்படியே பின்னாடி வந்து மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு.
அப்போ இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப ஒலிக்குதா மெதேசிவா அப்படி சொன்னிச்சு அந்த எலி. அப்புறம் டெய்லி வந்து செஞ்சுட்டு பேசுறேன். இருப்பா வெடியே இல்லை அப்புறம் கிட்ட வெடிக்கிறேன். வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு குடிக்கும் போது சுகமாகுது. குடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பு பூரா விஷமாகுது. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலுமே குமி நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பும் கெட்டு குடலும் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. பத்து வயசு புள்ள அந்த பிள்ளைக்கு குடும்பத்தோட அருமை என்ன தெரியும் அண்ணன் தம்பிகள்னா. அதுக்கு வயசே 10 தான். 10 வயசு உள்ள அந்த புள்ளைக்கு குடும்பத்தோட அருமை என்ன தெரியும்? ஏ அண்ணன் தம்பிகளா. 10 வயசு புள்ளை பள்ளிக்கூடம் போற புள்ளை சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா. Damn it. சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடகுடிய தானி மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடகுடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கலாம். ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம். நமக்கு இந்த பிறவியில வேணா அண்ணன் தம்பிகளா இந்த பண போன குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள அப்பேயாத்தா நம்பி இருக்கிற நம்ம பார்த்த வேலை அட அத்தனையும் இந்த குடிநாடு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தெருவில் வாடுது அண்ணன் தம்பிகளா. என் நகரத்திலும் பொன்னரம் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் கிருங்காக்கோட்டை நாடார் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோவில் குடமுழக்கு திருவிழாவை முன்னிட்டு நாடார் இளைஞர் பேரவை சார்பாக நடைபெறக்கூடிய நாடகம். இந்த கிருங்காக்கோட்டை கிராமத்தார்களும் ஒன்றுபட்டு இந்த நாடார் உரைமுறை உறவுகளும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூரிலிருந்து நாங்களும் இந்த நாடகத்தை பார்க்க வருகிறோம் என்று வருகை தந்தார்களே என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்கணும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி தெம்மாங்கு பாடகன் எனது அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து முகத்தை பார்த்தாலே நீங்கள் எல்லாம் சிரிப்பீர்கள். பாடி லாங்குவேஜ். போன 15 நாளைக்கு முன்னாடி மேடையில் வந்தான். ஒரு அறை தான் அறைந்தேன். குடிய விட்டு விட்டான். இதுதான் பெரிய பெருமை. வராடான்ட்டேன். குடிச்சேன். அங்கேதான் அம்பலத்தடி தான் அடிச்சேன். குடிக்காதடா, உன் குடும்பம் கெட்டு போயிரும்டா. நான் குடிச்சு கொடுத்தாண்டா அவளை சீரழிஞ்சு இன்னைக்கு தாண்டா மனுஷனா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். குடும்பத்துக்காக குடிய நிப்பாற்றேன்னு வந்த என்னுடைய தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அங்கே சொல்ற விதம் இருக்கு. அப்படியே குடிச்சு தர்றானே பிள்ளை 2 பிள்ளை யாரும் காப்பாத்துவா? நக்கிட்டு தெரிய வேண்டியேன். நாட்டில் எத்தனை பேர் ஒரு நாள் நாடகம் கிடைக்காதா? ஒரு நாடகம் கிடைச்சா ஒரு மாதத்துக்கு குடும்பத்தை ஓட்டலாம்னு எத்தனை கலைஞர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு வாய்ப்பு டெய்லி நான் கொடுக்குறேன், டெய்லி சம்பளம் கொடுக்குறேன், உன் பிள்ளைகள் நல்லா பாரு நான் வளர்த்து வரேன்னு சொன்னதுக்கு தண்ணியை போட்டு வந்தான். படி ராஸ்கல். எனது அன்பு நண்பன் ராஜ்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். சின்னஞ்சிறு 7 வயதிலிருந்து நான் தூக்கி விளையாண்ட என்னுடைய அக்கா மகன், என்னுடைய மாணவன், நமது காரியாவட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். நடன மங்கை, ஆப்பிரிக்கா நாடு, அமெரிக்கா, ஓமா, ஒபாமா, உள்ளூர் உப்மா, அவ அப்பா அம்மா அத்தனை பேரும் பார்த்து வியந்த டெல்லி கிர், உள்நாடு புர். ஐயா பால் கறக்க நேரம் ஆச்சாதே மாடு வருது. எனது அன்பு அக்கா என்னாச்சு விஜி? ஜட்டி சேரலையா? ஓடியாடுற நான் இந்த பிள்ளை வந்துச்சு அதுக்குள்ள வேற ஒரு மையனா. எனது அன்பு அக்கா ஏதோ வயிற்று பொழப்புக்காக நாங்கள் தர்றோம். ஐயா கலைத்துறை எத்தனையோ துறை இருக்கு. அத்தனையோ துறையிலையும் வயிற்று பொழப்புக்காக நாங்கள் அக்கா தங்கச்சியா நினைப்போம். அந்த மேடைக்கு வரும்போது ஏதோ அந்த மக்களை மகிழ்விக்கிறதுக்காக நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். நீ வித்துட்டியா? பருப்பு வித்துட்டியா? எனது அன்பு அக்கா திருச்சி எக்ஸ்பிரஸ், காரைக்குடி தண்டவாளம், மணப்பாறை வீல், மானாமதுரை வால்டி, பட்டுக்கோட்டை பாலா ஏவி விட்டாட்டாங்க. திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டார். என்னைக்குடா பாம்பு ஆடிச்சு ஸ்னேக் நல்லா இருந்தா எனக்கே அதை பார்த்தா சிரிப்பு வரும்டா. பாம்பு டான்ஸ் ஆடும் காத்தா தூண்டி முள்ளு புழுவு மாதிரி ஆடிக்குது. இப்போ வராதிங்க, உடம்பு சரியில்லை, நாளைக்கு வாங்க. நல்ல பாம்பு, கொம்பேரி மூக்கன், இருதல முனி, சாரப்பாம்பு, ஓம்பாம்பு. எனது அன்பு பெரியத்தா மகள் புதுக்கோட்டை பாம் டான்ஸ் புகழ் ரஞ்சனி அவர்கள் நடனம். நீ ஏன்டா சிரிக்கிற? 6 மணி கலையரசு, 7 மணிக்கு பொன்ராசு, 3 மணிக்கு முனியராசு. என் அன்பு தம்பி 10 மணிக்கு குடித்து விட்டு முண்டராசு. அந்த வெடிக்கிறது தானே அது இவன் தான்டா. அதை சொல்றேன். வெடி என்பது வெரி டேஞ்சர் ஃபயர். தயவு செய்து வேணாம்ண்ணே. எக்கோ கட் பண்ணு. உன்னை சொல்லலைன்னா அவங்க எப்படி என்னை கல்ல கொண்டு எறிவாங்க. அவங்க 2 பேரும் வெடின்னு இருக்காங்க. ஏன்னா உன் ஸ்பேர் பாக்ஸ் மேல அவ்வளோ. இன்னைக்கு சொல்றேன் மேடையில், ஆண்கள் வெடிக்கக்கூடிய வெடி ஏன் அதுக்கு பேர் அணி உண்டு. அதை போய் தீய வச்சு அதை கொண்டு
அதான் அணி உண்டு. பெண்கள் பயன்படுத்துவது தம்பி சீனி வெடிலாம் கிடையாது. புஷ்வானம், கம்பி மத்தாப், தரை சக்கரம். தரை சக்கரம் எங்க ஊர்ல ஒரு பொம்பளையால என்னோன்னு பிடிச்சு புருஷன் அந்த பலகாரத்தையும் சரக்கையும் அடிச்சு விட்டு கறியும் தின்னுட்டு படுத்துட்டேன். வீட்டுக்குள்ள சிமெண்ட் தரையில விடுங்க மேடம், அரை மணி நேரம் கிருகிருன்னு சுத்தலைன்னா காசை திரும்பி வாங்கிக்கணும் வெடிக்கிறக்கார சொல்ல. ஹால்லையே அவன் பப்பரப்பான்னு படுக்க தீபாவளிக்கு. அதுக்கும் ஹீட் ரிமூவ் இந்த சட்டி தர சக்கரை வச்சிருச்சு. கிருகிற 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 உள்ள போய் 12 கிலோ கறியை காணாம், வெதர் உள்பட. செய்யலாமா? ஓசிலே ஓட்ட சரவணன் எழுத்து விட்டேன் எங்க அண்ணனை. ஆனால் என் தம்பி மணிகண்டன் அவ்வாறு இல்லை. இவன் தம்பி சொன்னது மாதிரி இந்த வெடிக்கதை உலகத்து கொண்டு சென்றவன் இந்த மாமனிதன். வெடி புகழே நீ உன் மடு வாழ்க, மடுவுல இருக்க உண்ணி வாழ்க. தீபாவளிக்கு முத நாளே இந்த வருஷம் நான் காசு கொடுத்தேன் என் தம்பிக்கு. சரக்கு வாங்கி அடிப்பா. அவன் கேட்பேன் சரக்கு அடிக்க காசு கொடு அப்படின்னு. நான் போன வருஷம் செஞ்சது இந்த வருஷம் தம்பி இந்த வருஷம் கவனமா இருந்த, இனிமேல் உனக்கு எந்த குறையும் வராது. நல்ல நிறைய போதையில் குடிச்சு விட்டு மாற்றி மாற்றி கிடைக்கிற ஆளுகள்லாம் பாட்டின்ட்டேன். ரம்மு, பக்காடி, லெமனு எல்லாமே எனக்கு எப்படி தெரியும்னா நான் குடிச்சேன். ஏன்னா அதையும் முந்திக்கிறாங்க இவங்க. உனக்கு எப்படி தெரியும்ப்பேன். நான் வைக்கிற அகராதியா நான் என்ன செய்ய. ஓட்கா கிடையாது அக்கா, பக்காடி, லெமன் அம்புட்டின் சாப்பிட்டு சரியான போதையில படுத்துட்டேன். படுத்தா உறக்கமுல்லை பாவூட்ட தூக்கம். அதனால அவன் வா ஓட்டான். என்ன சொல்றீங்க? தூங்கிட்டேன். மையன் 2 வயசு பையன். இந்த சின்ன புத்தருக்கு என்ன தெரியும்? டாடி டாடி என்று சொல்லியிருக்கிறான். இவன் என்ன மைசன் போத என்னடா பக்கத்து விட்டு அஜய், விஜய், ராகுல், கோகுல் எல்லாம் வெடி போடுறாங்க. நீங்க வாங்க டாடி. முப்பத்தா வெடி இரு. இவன் வந்தான். தம்பிக்கு நிற போதை. விடிந்ததா விடியாவிட்டால் எதுவுமே இவனுக்கு தெரியவில்லை இந்த பையனுக்கு. அவன் மகன் அணிகுண்டு பாக்ஸோட தீச்சட்டி மாதிரி எடுத்துக்கொண்டு பின்னாடி நிற்கிறான். இவன் திரிகளை நன்றாக கிள்ளி கீழே வைத்து விட்டு சாம்பிராணி பத்தி வள நீளம் கங்குகளை ஊதுகிறான். ஊதிவிட்டு காலை இழித்து நெஞ்சுக்கு கைலி கட்டுகிறான். இச்சிறுவன் கட்டுகின்ற பொழுது உள்ளே உள்ளாடை அணிந்திருக்கும் என்று இவர் சிந்திரிக்க வேண்டும். நடுவர் அவர்களே, இவர் சிந்திரிக்கவில்லை. காரணம் தூண்டி முள் புழு கிடைக்கும் என்று கீழே நோக்கி கொண்டு கிடைக்கவில்லையே. காலை அகத்தி கொண்டான். ஊதுவத்தி ஊதுகிறான். கங்குகள் தீயா சிவப்பு கலர் அணிகுண்டிலே வைக்கிறான். பின்னாடி பாக்ஸோடு நின்றவன் இவன் மகன் 2 வயது சிறுவன் தொடைக்கூடே நின்றிருக்கிறார். அண்ணாந்து பார்த்திருக்கிறான். இவன் உறுப்பு அவனுக்கு வெடி போல தெரிகிறது. அப்பையும் அச்சிறுவன் தொடைய சுரண்டி இருக்கிறான். அப்பா இதுக்குள்ள ஒரு வெடி இருக்கே, இதை என்ன செய்ய? இந்த மடப்பயலுக்கு யோசனை வர வேண்டாமா? இவன் சொல்லியிருக்கிறான், அந்த வெடியை நீ பத்த வை. ஓடினான் அந்த சிறுவன். அவங்க அம்மா ஓடி போய் அடுப்பாங்கடையில் உள்ள விறகு கட்டை தூக்கி கொண்டு வந்தான். இவன் இழுத்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். பின்னாடி வந்து இவன் வெடியில் அவனை வைத்து விட்டான். சுறு திகுத்துக்குன்னு ஓடி போய் ஊர்னில போய் விழுகலான்னு போயிருக்காங்க. அங்கன ஒரு ஆளு வெளியே இருந்தவன். அவன் மறண்டு ஆத்தின்னு இருக்கான். அதோட அவன் பீலே விழுந்து ஆபத்தான விளையாட்டு கரிமருந்து விஷம். அவன் தாண்ட வெடி ஏவி விட்டான். என்ன கதை பெரிய எந்த கதை? என் அன்பு தம்பி புதுக்கோட்டை எல்லாத்தையும் சொல்ல விட்டு என்னடா பண்ணி இப்ப நான் மாத்திரண்டா. புதுக்கோட்டை பெட்டிக்கடை மைந்தன், பலசரக்கு மைந்தன். போடா நான் அடிச்சு விடுவேன்டா. கருதுவண்டி ஓனர் மையன். ஆமாடா காவிரி நகர். ஆனா என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னேன். 10 ஆண்டுகளாக நாடகத்துல துறையில நான் இருக்கேன். என்னை யாருக்குமே தெரியல. இப்ப மணிகண்டன்னா என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருமே
இன்னைக்கு என்னை கை கொடுத்து என் கூட புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா அது காரணம் அந்த யூடியூப் சேனலும் தமிழ் உறவுகள்னு சொன்னான். உண்மைதான் உண்மைதான், சந்தோஷம். ஆனால் நான் அப்படி பாடுவேன் இப்படி பாடுவேன்னு சொல்ல மாட்டேன். அவன் தொண்டை கட்ட தொண்டை, அந்த தொண்டைக்கு என்ன முடியுதோ அதை பாடுவேன் என் தம்பி. ஆனால் கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்கும். வாழ்த்துக்கள். அம்மா பாட்டு இருங்க. காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியம் பெண் பாடல். மணி அல்லோ, அருமையான அம்மா பாட்டு. ஆலோ, வாழ்த்துக்கள். இன்னும் பாட்டே பண்ணலடா. எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே. ஹலோ, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா? ரெண்டு மருந்து வேணா அடிச்சு விடு. அழுகு வைப்பா தம்பி. எல்லாரும் அழுது உருண்டு துடைக்கிறதுல சட்டை வெட்டினா ஈரம் ஆயிரம்னா புளிஞ்சு மண்டி. பாசத்துக்குரிய பொன் மணிபாஸ்கரன் மாவட்ட சேர்மன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர், சிவகங்கை மாவட்டம் எங்கள் அண்ணன் பொன் மாணிக்க பாஸ்கரன் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001. நன்றி அண்ணே, நன்றி நன்றி. அம்மா பாட்டு அழுக வச்சுட்டு போயிட்டே. ஓ எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே. இந்த பாடுறானே, சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு தீபத்தி நினைச்சு வச்சு, தீபத்தி நினைச்சு வச்சு என்ன பார்த்தா ஐயா திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் திறந்து வச்சு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நில்லையா ஜாமி, நீ பார்த்த பிட்டு படத்தினால இன்னைக்கு பேட்டு லோவாகி போச்சடாம. நாடகத்தை வந்து கேட்க நாடக பாட்டு படத்தினா சிக்குவாலா கம்பு பண்ண அக்குவாலா. உன்னை போல சொன்னா
சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டி அன்பு அண்ணன் செல்வம் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார். செல்வம் அடிச்சு விட்டு கொஞ்சம் கிருதியா வை, கிருதியா கிருதியா. தெய்வமே, நீ அடிச்ச அடி கண்டு போய் கிடக்கு. வெடியப்போ போய் வாங்கிட்டு வா. அவன்ட்ட பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அருள் மிச்சம் கூட அங்கிட்டு போய் அடிச்சு விடு. ஹலோ ஹலோ. சிறந்த முறையிலே நாடகத்துக்கு எத்தனை இசைக்கருவியில் இருந்தாலும் அந்த பாடலுக்கெல்லாம் உயிர் ஓட்டமாக இருப்பது
தாளம். அந்த தாளம் இசைப்பவர்கள் எத்தனை ஜாம்பவான்கள் இருக்கிறார். என் நண்பன் 21 வருஷமா ஒரு உயிர் நண்பனா நட்பையும் பாசத்தையும் மாறாமல் என்னை மட்டுமல்ல எத்தனையோ தமிழ் உறவுகள் பாசத்தை விட்டு சென்றான். என் நண்பன் மதுரை ஏர்போர்ட் அருகாமுள்ள பரம்பட்டி மண்ணின் மைந்தன் கூலுச்சாமி. நம்மளிடம் இல்லை, இயற்கை எழுதி விட்டான். அவன் கடவுளாக இருக்கிறான். என் நண்பன் யாப்பு பெரிய உப்பு சோப்பு மொத்த கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி. ஏன்னா பிள்ளை என்பது என்ன? குழந்தை செல்வம். தம்பி, பிள்ளை என்பது அவங்கள மாதிரி கிளம்பக்கூடாது. குழந்தைன்னு எனக்கு தெரியும். பிறக்கும் போது என்ன 400 கிலோ வளர்ப்பேன். 37 வருஷமாக குழந்தை இல்லை. யானைக்கு இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன இவங்க நம்மள நல்ல வேலை என்னைய கண்டுட்டாப்பா, வேற ஒப்புனா எழுதி வச்சு செத்து போயிடுவேன். வா, 37 வருஷமா உண்மையை சொல்றேன். இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை இல்லை. என்னன்னே சொல்ற? தம்பி சொல்லிட்டேன்னா விடுவேன். என்னன்னே சொல்றேன், மண்ணெண்ண சொல்றேன். எனக்கு பீலிங்கா இருக்குடா. நீ ஏறிட்டு வரக்கூடாது, சோடக்கு முடிச்சு போறேன். குழந்தை இல்லாதனாலதான் நீண்ட நாள் தவம். நீண்ட நாள் ஒரு பிள்ளைய பார்க்க முடியல. இவர் பிறந்தார், அதனாலதான் நீளமா கண்டாங்க, நீலகண்டன். பாடுற பாட்டுக்கு தாளம் போட்டேன்னா நல்லா இருப்ப. ஏன்னா கிருங்கா கோட்டை மண்ணில் காட்டி கொடுத்துட்டு போயிட்டேன்னு என்னை சொல்லிடக்கூடாது. ஏன்னா உன் ஆசீர்வாதத்தில் தான் நான் பாட போறேன். எக்கோ வை பாட்டு பாட போறேன். கரெக்டா அந்த இந்த லிடி லாலி கரெக்டா போடு. மயக்கமே புதிய கெடுத்தே விட்டான பேப்பயம். செகண்ட் டைம் தான் உன்னை இப்படி செய்ய சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் ரெடி வச்சியா? மயக்கம் என்ன தம்பி, இதெல்லாம் ஓவர் நகைச்சுவை. பாட்டுக்கு தாளம் போடுறதுனா உடம்புக்கு என்ன வர்ற? என்ன போறானோ? என்னிரண்டும் 16 வயது. கொஞ்சம் இருப்பா, பசு வந்து ஒரு வார்த்தை போயிட்டியப்பா, தொண்டிய தாண்டி. என்ன நீல கண்டா இவ்வளவு நீளமா போக வேண்டாம், கிடைக்கலையாப்பா. சுருக்கி போடு. கரெக்டா? வெற்றிவேலு இருவேலு பஜனை கிளம்பி போயிட்டாடா. சொல்லிட்டு போனா கொண்டு போயிட்டாங்க. அலால் எங்கன வெடி இருக்குன்னே தெரியாது. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓ முகமோ. அதுக்கு என்னடா நீர்மலை எங்கே அவள் என்றே மனம் பாடுதே ஆவல் ஓடிவா. என்ன தாளம் போது? எங்கே அவள் என்றே மனம் பாடுதே. கடைசி வரைக்கும் அடிச்சு சிங்கக்கெல்லாம் நுணுக்குறாங்க. இப்ப நீ என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். கண்ணாடி கண்ணாடி வளையலோ அங்க முன்னாடி தெரியதோ அங்க கண்ணாடி. பரவாயில்லப்பா, பஜனைக்கு போடுறவனாரா? எப்பா சுண்டல்ல கிண்ணி பிறந்து. தம்பி, சாமி அழைக்கும் போது பேசாம இருக்கணும். சாமி உன் மேல பாய்ச்சுனா நீ சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் விளையாட்டு, இப்ப பக்தியும் தெய்வம். எக்கோ நல்லா ஆதி ஒரு பாட்டு பாடுவேன். சிவங்க போய் டீ சாப்பிட்டு வரேன். கொடூரமா மதுரை ஜமையலோடு சுந்தரம் மைசெட்டு பயல்கட்டா பாண்டா. சுந்தரம் மைசெட் வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் சூப்பர். நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். நாடார் உரை முறை
கிருங்காக்கோட்டை, மேலப்பட்டி, காலாப்பூர், அணைக்கரைப்பட்டி அத்தனை உறவுகள் சார்பாக நம்மளை அழைத்திருக்கிறார். நன்றி உறவுகளை. இங்கே யூடியூப் ஒளிப்பதிவு விடிந்தால் அத்தனை தமிழர்கள் கைபேசியிலே நீங்க சுவிட்ச் ஆஃப் செய்தாலும் உள்ளே திணித்து விடுவார்கள். 2 ஜாம்பவான்கள், என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவினந்த மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி செந்துரை, என் தம்பி ராஜா, தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கு 2 பேரும். ராஜா தூங்கிட்டேன், நான் நோட் பண்ணேன், அசந்துட்டேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை, குருநாதர் இல்லாத கலை அழகு பெறார். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர். என்னுடைய வாத்தியார் பெயர் வீர ஆலங்குளம் SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை. மானாமதுரிலிருந்து மானாமதுரை சோனியா கோயில், சோனியா கோயிலிருந்து தாயமங்கலம் ரோடு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இடது பக்கம் வத்தாத ஊத்து தண்ணி, வலது பக்கம் 600 வருஷம் பேரு போன உடமரம். உடமரத்திலே கள்ளிச்சேரி காளிமுனியன் வீற்றிருக்கிறான். காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் படிப்பறிவு இல்லாட்டாலும் நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலியர்காமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர், உங்கள் அத்தனை பேருக்குமே உறவுக்காரன் எம். இதே எங்க அண்ணன் தம்பி பாசம், அவ்வளவுதான். ராதாகிருஷ்ணன் வச்ச பேரு எங்க அப்பா அம்மா. பெரிய இருப்பம் கிடையாது, பூச்சி. எந்த சரி, கொஞ்சம் உள்ள வரியா அசோக், கொஞ்சம் உள்ளவாவே, சுவியன் தர்றேன். என்னுடைய பேரவே அப்பா அம்மா வச்ச பேர் கூட அகில உலகம் தெரியல. இங்கே இருக்கிற எங்க அண்ணன் தம்பிகளும் தமிழ்நாட்டில் உள்ள எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாரும் வச்ச பேர் தான் MKR. ஜல்லிக்கட்டு. அப்ப கொஞ்சம் செல்ல எடுங்க எல்லாரும். ஒரு நல்ல மனிதரை இந்த மேடையில் சொல்ல போறேன். அத்தன் சரவண அண்ணே, ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த வீடியோவை யார் யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. ஒரு 3 குழந்தையோட பெண் குழந்தை, ஒரு தாய் இறந்து விட்டாங்க. ஒரு வீடியோ பதிவிட்டேன். யார் யார் பார்த்தா என் தங்கங்கள் கை தூக்குங்க. இதற்கு விடை கிடைத்து விட்டது. உண்மையிலே ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டினுடைய வர்ணனையால் கிடையாது, நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீர தமிழன். குளமங்கலம் வக்கீல் பெருந்தகை திருப்பதி அண்ணன், மதுரை அருகாமுள்ள குளமங்கலம் வக்கீல் திருப்பதி அண்ணன் சார்பாக 3 குழந்தையோடு தவிக்க விட்டு சென்ற அந்த குடும்பத்துக்காக அந்த வீட்டை நானே முழு பொறுப்பு ஏற்கிறேன், முழு தொகையை தருகிறேன் என்று சொன்ன குளமங்கலம் வக்கீல் திருப்பதி அண்ணனுக்கு அத்தனை தமிழ் உறவு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பாதத்தை வணங்குகிறேன். எம்கேஆர் நன்றி. தந்தானான தந்தானே தரரரரரரே
பாடல் சமர்ப்பணம். வாழ்த்துக்கள். போயிட்டு வரவா? நீங்க எல்லோருமே 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 நல்லா இருக்கீங்க. நமது நாடு இன்னும் செல்வாக்குல நிறைந்திருக்கு. எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இனி செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நோயில்லாம யாருக்கும் கையேந்தி கிடக்கிறாம நீங்க அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் சொந்த பந்தமாக நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக நல்லா இருக்கணும். கேமரா போட்டா மட்டும் கிடைக்கும்னா அவன்கிட்ட போய் போகிறதுக்குள்ள பத்திரத்தை எழுதி வைக்கட்டும். ஆனால் எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பார்த்தா புள்ளி புள்ளியா தெரியும். போயிட்டு வாரே சபையோர்களே, சபை